தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 22ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு தேர்தல். இது டெல்லி பாராளுமன்ற தேர்தலை விட ரொம்ப பெருசாக திரும்பின பக்கம்லாம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஓட்டு போட்டுருங்க சாருங்கிறாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே அப்பா அவங்க இவ்வளோ கொடுக்க போகிறாங்களாமே, இவங்க அவ்வளோ கொடுக்க போகிறாங்களாமே, இதெல்லாம் வேறு நிறையா பேசிக்கிறாங்க. பேசிக்கிறது வேறு, கையில் கிடைக்கிறதுங்கிறது வேறு. கையில் கிடைச்சாலும் இது நாம் பொது தேர்தலையே நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தருக்கு 5000 ரூபா கொடுத்தால் கூட 5 வருஷத்துக்கு 5000 ரூபா, 5 வருஷத்தில் இருக்கிற 365 நாளைக்கு பிரித்து பார்த்தா ஒரு நாளைக்கு 1000 ரூபா கூட வராத ஒரு இடத்துக்கு ஏன்டா ஓட்டு போடுறீங்க இப்படி அப்படின்லாம் கேட்குறவங்க இருக்காங்க. ஆனால் தயாரிப்பாளர் என்பவர் என்னை பொறுத்த வரைக்கும், நான் 1969 சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒளிச்சித்திரம் ஒரு தயாரிப்பாளராக ரேடியோவில் விளம்பரம் பண்ணுறவராக வந்தேன். அப்புறம் 1970 ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக வந்தேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், எடிட்டர், அசிஸ்டன்ட் கேமராமேன், அந்த மாதிரி அப்புறம்தான் 79 ஒரு தற்செயலாக நடிகனாகினேன். அதுக்கு பிறகு தயாரிப்பாளராகவும் ஆகி 3 படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய 3 படமும் யூ சர்டிஃபிகேட்டு. ஒரு டெக்னீஷியனுக்கும் 1 பைசா பாக்கி இல்லாமல் கொடுத்த தயாரிப்பாளர். சொன்ன தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ண தயாரிப்பாளராகத்தான் நான் இருந்திருக்கேன். எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ இந்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமான தேர்தல். அதாவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்ம தலைவர் பதவிக்கு போட்டியிடுறார். அவரும் என்னுடைய நண்பர் தான், தமிழ்குமரன். ஆனால் தமிழ்குமரன் இப்போ அரசியல்லையும் ஈடுபட்டு இருக்கிறதுனால இப்போது மேட்டூர் தொகுதி அவருக்கு தான் கொடுக்க போகிறதாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி மேட்டூர் தொகுதியில் எம்எல்ஏ கொடுத்தா அடுத்த மாதமே அவர் கிளம்பிடுவார் பிரச்சாரத்துக்கு. கூட்டணியெல்லாம் முடிவாயிடுச்சுன்னா கிளம்பிடுவார். அப்போது நான் வந்த உடனே நான் எல்லா பிரச்சனையும் தீர்ப்பேன்னு சொல்கிறதுக்கு தலைவரே இருக்க மாட்டார். ஒருவேளை அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டா. அதுக்காக நான் சொல்கிறேன். ராதாகிருஷ்ணன் ஆரம்பத்துலேருந்து இருக்கார். அது உங்களுக்கு தெரியும். ராதாகிருஷ்ணன் எவ்வளோ படம் எடுத்திருக்காரு, எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டிருக்காரு, எல்லாமே தெரியும். நம்ம எதிராளியோடைய மைனஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு இது அல்ல. ராமநாராயணன் என்பவர் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 140 படங்கள் வரைக்கும் தயாரித்து இயக்கி அது மாதிரி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக, ஒன்றும் இல்லை, ஒரு பரோட்டா கடைக்காரன் ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தா கூட அதில் ஒரு படத்தை ஆரம்பித்து நான் அந்த படத்தில் நினச்சேன் ஹீரோவா அன்னன்னைக்கு கொண்டு கொடுப்பாரு விழுப்புரத்துலேருந்து பணம். அவனுக்கு படத்தை ப்ராஃபிட்டபிளாக பண்ணி கொடுத்த ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் ராமநாராயணனுடைய மகன்தான் உங்களுக்கு தெரியும், நம்முடைய முரளி ராமசாமி. இந்த தேர்தல் மிகச் சிறப்பாக தான் இறக்கும் வரை பணியாற்றிய ராமநாராயணன் அவருடைய பெயரில் அந்த அணி இதில் இருக்குது. அதே சமயம் நமக்கு ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு நமக்கு ஒரு பெரிய ஆஃபீஸு நம்முடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்றைக்கி கிடைக்க போகுதுன்னா அதற்கு அடித்தளமிட்டு அதுக்கு அனைத்தும் உழைத்தவர் திரு ராமநாராயணன். அதற்கு ஒரு பிரதிபலனாக அவருடைய மகனை நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம். என்னை போன்றவள், நான் அன்றைக்கி தமிழ்குமரன் அவர்கிட்டையும் சொன்னேன், நீங்களும் நானும் விரோதி இல்லை சார், ஆனால் என்னுடைய ஆதரவு நான் முரளி ராமசாமிக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். முரளி ராமசாமியுடைய மிகப்பெரிய முயற்சினால தான் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் வந்திருக்கு. அதுக்கு நான் தான் நிறுவன தலைவர். எதற்காக இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், பெப்சி ஒரு கண்டிஷன் போட்டு அந்த கண்டிஷனுக்கு நாம் தயாரிப்பாளர்கள் ஒத்துவர். எப்படி நம்ம பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து கொடுக்குறத வேற ஒரு ஆள் தீர்மானிப்பார். அது எப்படி இங்கே புரியல எனக்கு. 23 கிராஃப்ட்டுக்கு நாம் தான் பணம் கொடுக்குறோம். ஆனால் அந்த 23 கிராஃப்டுடைய தலைவர் நாம் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு அவர் தீர்மானிப்பார். வேடிக்கையா இல்லையா அது? நான் தான் சொன்னேன்,
டி நகர் பக்கம் போனால் 30 துணி கடை, 40 நகை கடை இருக்குது. 2வது கடை வரவே கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் ஆர்கே செல்வமணி தான் சொல்கிறாரு. சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் இந்த தேர்தலில் எப்படியாவது தமிழ்குமரனை கொண்டு வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை மிக சிறப்பாக அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த 1400 1500 உறுப்பினர்களுக்கு இந்த சங்கத்தை அப்படியே நிராதரவாக விட்டு ஒழிச்சிடலாங்கிற ஒரு ஐடியாவில் திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் கூட நிறைய நம்முடைய தயாரிப்பாளர் தானு, அவரும் முன்னாடி தலைவராக இருந்தவர். அவரை பற்றி நமக்கு தெரியும். ஒரு தயாரிப்பாளர்களையே ஒரு பிச்சைக்கார ரேஞ்சுக்கு ஆக்கி மத்தியானவா சாப்பாடு போடுறேன்னு பண்ணவர் அவர். ஏனென்றால் நான் ஒரு அடிப்படையாக தயாரிப்பாளருக்கு என்ன முதலாளி அப்படின்னு கூப்பிட வேண்டிய இடத்துல இருக்கிறவனே நீ மத்தியானவா சாப்பாடு போடுறேன்னு அது இங்கே தானே நம்மளுடைய தயாரிப்பாளர் சங்கம் அனாதை இல்லைம்மா, இல்லை முதியோர் இல்லைம்மா, வந்தால் சாப்பாடு போடுறேன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் எவ்வளோ அசிங்கம். அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ மனசுக்குள்ளே வருத்தப்பட்டிருப்பாங்க. 5 பேர் தான் சாப்பிட்டோம், 4 பேர் தான் சாப்பிட்டோம். அப்படிப்பட்டவர்கள் திரு டி சிவா இங்கே இருந்தவர் தான் அங்கே நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அங்கே போயிருக்காரு. இவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல இந்த ராமநாராயண அணி வந்துடக்கூடாது. அதே சமயத்தில் இவர் தமிழ்குமரன் தான் வரணும்னு நினைக்கிறேன். பாருங்க, தமிழ்குமரன் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கலாம். லைக்கா மூவிஸ் தமிழ்குமரன் வந்தப்புறம் எவ்வளோ பெருசாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இந்த கார்பரேட்டுங்கிறதே எப்படின்னா, கார்பரேட்டில் சேரக்கூடிய அந்த சிஇஓக்கள் பெரிய ஆட்களாகவும் பெரிய பணக்காரர்களாக ஆயிடுவாங்க. ஆனால் அந்த கம்பெனி இல்லாத போயிடும். அதே சமயத்தில் அந்த கம்பெனி எல்லாருடைய பணத்தையும் ஏற்றி விட்டு இதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் ஏற்றி விடுறதுனால இண்டஸ்ட்ரி நாசமாயிடுது. ஒரு தயாரிப்பாளர் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுக்கலாம், 50 லட்ச ரூபாய்க்கு படம் எடுக்கலாம். அது அந்த தயாரிப்பாளர் சாமர்த்தியம். இல்லை நீ 50 லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்தால் கூட எங்களுக்கெல்லாம் நீ 65 லட்ச ரூபா கொடுத்தாகணும் அப்படின்னா அவங்க எப்படி வாழ முடியும்? பணம் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்க வேண்டும். முன்னாடியெல்லாம் இருந்திருக்கு, இனிமேலும் இந்த தேர்தலுக்கு பிறகும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன்றும் உடனே 10 படம் எடுத்துகிற போதில்லை, இதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இந்த தேர்தல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கார்ப்பரேட்டுக்கும் ஒரு தனி நபரான தயாரிப்பாளருக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டி மாதிரி இல்லையா? அந்த போட்டியில் தனிப்பட்ட முறையில் இருக்கிற இந்த 1500 தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி படம் எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே எடுத்தவங்க, அவங்க எடுத்ததுனால தான் இந்த தயாரிப்பாளர் இந்த சங்கமே வந்திருக்கு. அப்படிப்பட்ட சங்கம் தொடர்ந்து நடக்கணும்னா அது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ படம் இல்லாமல் இருக்கலாம், விஷால் பீரியடில் வந்த 12 கோடி ரூபா அப்படியே போயிடுச்சு, பரவாயில்ல, திருப்பி கொண்டு வர முடியும். முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது, முடியும். அதனால் யார் பணம் கொடுத்தாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிக்காங்க. ஆனால் அந்த சந்தோஷம் அந்த 21ஆம் தேதி சாயங்காலத்தோடு முடிஞ்சு போயிடக்கூடாது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? அதுக்கப்புறம் நினச்சி கூட பார்க்க முடியாதபடி ஃபோன் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டாங்க. அதை பற்றி எனக்கு தெரியாதுமாங்க, உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு வேறு வேலையே இல்லாத அங்கே உட்காந்துருக்கிறவங்க பேசலாம், என்ன வேணால் செய்யலாம். சில பேருக்கு உங்களுக்கே எவ்வளோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆயிருக்கு. தயாரிப்பாளர் சங்கம் என்பது அது காசு போட்டு பணம் எடுத்த தயாரிப்பாளருக்கு சொந்தமான சங்கம். உங்களுக்கு இப்போது நாளைக்கு முரளிக்கு நீங்கள் தலைவருக்கு உண்டான அந்த ஓட்டுகளை போட்டு அந்த ஃபுல் டீம் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் தெரியும், எல்லாருமே அன்றைக்கும் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் இதை கொடுப்பாங்க. இதில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்காங்க. எல்லாருக்குமே போடுங்க, கண்டிப்பாக போடுங்க. ஏனென்றால் ஒரு டீமாக போடும்போது தான் சரியாக போடும். அப்புறம் அங்கே 4 பேர் இங்கே 3 பேர் அப்படி மாற்றி மாற்றி எடுக்கிறது சரியாக வராது. அதுக்காக நான் சொல்கிறேன், தவறு ஏற்கனவே எதிராக சூழ்ச்சி பண்ணக்கூடாது, அது தவறான ஒரு விஷயம். நான் கூட என்னுடைய இந்த நம்முடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தொழிலாளர்கள் சம்மேளனம் ஆரம்பிக்கணும் தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சொன்னபோது சொன்னேன், தயாரிப்பாளர்கள் இதை ஆரம்பிக்க முடியாது, தொழிலாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவள் தான் இதை ஆரம்பிக்கணும்னு சொன்னதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அப்போ நீங்களே தொழிலாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆரம்பிங்கன்னு சொன்னதுனால தான் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் இதை ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்லிட்டோம். அன்றைக்கி பெப்சி
9 to 6 வாங்குகிற பணத்துக்கு நாங்கள் 9 to 9 ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது நீங்கள் உங்கள் சாய்ஸ். இல்லை நான் நிறையா நல்ல சாத்துக்குடிலாம் நிறையா பணம் கொடுத்தா தான் நல்ல சாத்துக்குடி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு திரைப்பட தயாரிப்பில் இன்றைக்கி தியேட்டருக்கு வந்து எத்தனை நாள் ஓடுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாம் படம் எடுக்கிறோம். முரளி நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காரு. அந்த இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓடிடியிலேருந்து நம்ம தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணுற வரைக்கும் லாட் ஆஃப் திங்ஸ் அவர் வச்சுருக்கார் ஐடியா. அப்படிப்பட்டவருக்கு நான் மீண்டும் போன தடவையும் நான் தான் கேட்டேன், இந்த தடவையும் கேட்குறேன். என்னுடைய முகத்தின் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக முரளி அணிக்கு, ராமநாராயணனுடைய அணி ஃபுல்லாக நீங்கள் ஓட்டு போடுங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அன்புக்கு பாத்திரமானவர், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய அன்புக்கு பாத்திரமானவர். ஏனென்றால் இவருடைய தந்தைக்கு மேலே அவங்களுக்கு அவ்வளோ அன்பு. அப்படிப்பட்ட நல்ல ஃபேமிலி. அப்படிப்பட்டவர் நம்ம தவறு என்றைக்குமே வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அரசனுடைய ஆதரவோடு இருந்தால் தான் நமக்கு சிறப்பான நல்ல விஷயங்கள், நம்ம எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் நான் திருப்பி சொல்கிறேன், மறந்துடாதீங்க. நமக்கு தயாரிப்பாளர், சிறு பட தயாரிப்பாளர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சிறிய பட தயாரிப்பாளருக்கு உண்டான ஒரு என்னென்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ கொடுத்து அவர்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அப்படி சிறுபட தயாரிப்பு தான். திரு ராமநாராயணன் எடுத்த படங்கள் அத்தனையுமே ஸ்மால் பட்ஜெட் படம் தான். ஏவிஎம் 8வது ஃப்ளோர் கொடுத்தா கூட அந்த ஃப்ளோரில் ஒரு ஓரமாகவே எடுத்து அந்த படத்தை வெற்றி படமாக்கி அதையும் 50 நாளைக்கு மேலே ஓட வச்சவர் தான் அவர். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 100 கோடியில் எடுத்த படம்லாம் அதுவும் 2 நாளில் எடுத்துடுறாங்க. இது 100 கோடியில் எடுத்ததுன்ட்டு எல்லோரும் போய் பார்த்தே ஆகணும்னு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெறும் ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஆர்டிஸ்ட் அதை மாதிரி போட்டு மிகப்பெரிய ஹிட்ஸ் கொடுத்தவர் ராமநாராயணன். நேர்மையானவர், எந்த படத்துலையும் யாருக்கும் ஒரு பைசா பாக்கி வைக்காதவர். அப்படிப்பட்டவருடைய மகன் திரு முரளி. அவருக்கே நல்லா இருந்திருக்க வேண்டியது தான். தெரியாதனமாக விஜய் அப்பச்சு படம் எடுத்து அவர் அதனால் மாட்டிக்கிட்டு எப்போ மெர்சல்னு வச்சாரோ அது இவருக்கு மெர்சலாக போச்சு. அதை விடுங்க, ஏன்னா அந்த அரசியலுக்கு நம்ம போல் அந்த தேர்தலுக்கு தனியாக பேசுவோம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு மிகப்பெரிய நடிகரையும் பெரிய தயாரிப்பாளராக மாறும்போது ஏற்பட்ட ஒரு விபத்தானது தான் இவருடைய நஷ்டம். முரளி இவர் சின்ன படங்கள் எடுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் திணி தொடர்ந்து இவர் தான் படம் எடுப்பார். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய படம் எடுக்கிறவங்களுக்கும் வருஷத்துக்கு 3 படம் எடுக்கிற சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 3 படம் எடுக்கிற சின்ன பட தயாரிப்பாளர் தான் நான் அதிகமாக மதிப்பேன். எனக்கு அது போரும். எனக்கு நான் ஒன்றும் பெரிய பிரம்மாண்டமான படம் நடித்தேன்னா, நான் நடித்த 95 படத்தில் கிட்டத்தட்ட 75 படம் 100 Days சில்வர் ஜூப்ளி படம், எல்லாமே ஸ்மால் பட்ஜெட் படம். அதனால் நீங்கள் வந்து சின்ன படம் எடுக்கிறோம், நாம் எவ்வளோ நமக்கு சின்ன குறைச்ச பட்ஜெட் அதெல்லாம் நினைக்காதீங்க. படம்னா படம், சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சா, நீங்கள் தான் தயாரிப்பாளர். அப்படிப்பட்ட வர பெரிய கம்பெனிக்கு ஏன் பெரிய கம்பெனி உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க? சரி, நாளைக்கு தமிழ்குரல் வந்துட்டார், லைக்கா மூவிஸ்லேருந்து 10 சின்ன ப்ரொடியூசருக்கு படம் எடுக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன்னு கொடுப்பாரா? அந்த மாதிரி வாக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்புறம் அவர் படம் எடுக்க போகிறாரு, அவர் பெரிய படம் எடுக்க போகிறாரு. உங்களுக்கு என்ன புரிய வச்சணும்? ஏனென்றால் இதே தமிழ்குமரன் அவர்கள் கடந்த முறை ஒரு ராதா பார்க்கினில் ஒரு மீட்டிங் போட்டு என்னால் எதுவும் செய்ய முடியலை, எனக்கு எதுவுமே செய்ய முடியலைன்னு சொன்னாரே இல்லையா? 2 பேர் ஒன்றுமே செய்யலை. ஆக்சுவலாக தமிழ்குமரன், அடுத்தது வந்து அர்ச்சனா, அவங்களும் சின்ன படங்கள் ஒரு 4 படம் எடுக்கிறதுன்னு கொடுத்துருக்கலாம். பெரிய பட்ஜெட் படம் எடுக்கிறவங்க 4 சின்ன ப்ரொடியூசர் எடுத்து பண்ணி ஃபர்ஸ்ட் காப்பி கொடுத்து பண்ண சொல்லியிருக்கலாம். யாரும் பண்ணலை. அப்புறம் நம்ம பெரிய கார்பரேட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து நமக்கு என்ன பண்ண போகிறாரு? வேறு என்ன பண்ண முடியும்? நான் மதியானம் சாப்பாடு போடுறேன், இல்லாட்டா சாயங்காலம் சிங்கிள் டீ வேணால் எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன், அப்படி தான் சொல்ல போகிறாங்களா? தவிர நான் கேட்குறேன், 40,000 50,000 ஒரு கொடுத்து இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய உயர் பதவிக்கு வரவங்களுக்கு என்ன லாபம்? யோசிச்சு பாருங்கள். ஏதாவது லாபம் இருக்கணும்ல. ஒன்றுமே இல்லாத பணத்தை செலவழித்து ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம்? அதையும் யோசிச்சு பார்க்கணும். பணம் மட்டுமே வாழ்க்கையில் எல்லாத்தையும் தீர்மானிக்காது. ஆனால்
நான் அப்படி தான் பணத்தினால நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு நினச்சா கொடுக்குற பணத்தை சந்தோஷமாக வாங்கிக்கங்க. அவங்களுக்காக நீங்கள் மாற்றி ஓட்டு போட்டால் கூட உங்களுக்கு தெய்வ குத்தம்லாம் ஒன்றுமே வராது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ பாக்கியெல்லாம் உங்களுக்கே புரியும். பேசுங்க. நான் பேசுகிறதுல என்ன எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. மனிதாபிமான அடிப்படையில் சும்மா அந்த இடத்துல உட்காந்துட்டா நீ யார் வெளில போ இங்கே வராத அந்த மாதிரி பேசுகிறவங்களாம் எனக்கு வாழ்க்கையில் யாரையுமே பிடிக்காது. மரியாதை கொடுக்க தெரியலைன்னா நானும் மரியாதை கொடுக்க மாட்டேன். ஆனால் இப்போ இது தேர்தல், எதிர் அணியில் நிற்கிறோமே தவிர தமிழ்குமரன் என்ன எனக்கு என்ன விரோதியா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தமிழ்குமரனாக இருக்கட்டும், கதிரேசனாக இருக்கட்டும், ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், யாரும் எனக்கு விரோதி கிடையாது. ஆனால் இந்த டீம் என்பது இது நீங்கள் சிறுபட தயாரிப்பாளர்கள்லாம் என்னெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அதை செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கணும்னா அதுக்கு ஒரே தீர்வு, திரு ராமநாராயணன் அணிக்கு நீங்கள் ஓட்டு போடணும். இத்தனை நேரம் தயாரிப்பாளர் முரளி ராமசாமி நான் அவருக்காக பேசினேன். அவர் இப்போ ஒரு 2 லைன் என்ன சார் நீங்கள் கேட்குறீங்க, அவர் ஒன்றுமே கேட்காத போயிட்டாருன்னு அவர் சொல்லக்கூடாது. முரளி நீ சொல்லிவிடு. முரளி. எல்லோருக்கும் வணக்கம். நான் முரளி ராமசாமி பேசுகிறேன். வருகிற பிப்ரவரி 22 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவர் போட்டிக்கு நிற்கிறேன். என்னுடைய வாக்கு எண் 2. ராமநாராயணன் அணிக்கு மொத்தமாக ஓட்டு போடுமாறு வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். சூப்பர். பார்த்தீங்களா, குறைச்சலாக பேசுகிறாரு, ஆனால் நிறையா செய்வார். செய்யணும். இந்த தடவை செய்யலைன்னா நான் கூட நின்று உங்களோட கூட நின்று செய்ய வச்சுருவேன். ஓகே, அந்த கேரண்டி நான் தரேன். ஓகே, நமக்கு கையை விட்டு போயிடக்கூடாது. டோட்டலான அமைப்பு இது. இங்கேருந்து போயிட்டு நீங்கள் அங்கே சேர்ந்துக்காங்க, இப்போ படம் எடுக்கிறீங்களோ அங்கே சேர்ந்துக்காங்க, அங்கே வாங்க, இது என்னத்துக்கு அங்கே வாங்க அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களெல்லாம் குறைச்சி இன்னொரு இடத்துக்கு மாற்றி இதை ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்கன்னா அதன் பிறகு இதை சரி பண்ணவே முடியாது. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க. ராமநாராயணன் அணி நீங்கள் ஓட்டு போடுங்க. தலைவருடைய நம்பர் 2, நம்பர் 2வை நீங்கள் நம்பர் 1 மாற்றி காட்ட வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குது. மறந்துடாதீங்க. ஹோல் டீமுக்கு கொடுப்பாங்க ஸ்லிப்பு பிட்டு வச்சுட்டு அதை பார்த்து கரெக்டாக குத்திட்டு வந்துடுங்க. ஓகேயா? மீண்டும் சந்திப்போம். வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.